பூமி சுத்தி வருதுன்றத நம்ம படிச்சிருப்போம், பார்த்திருப்போமா? இந்த வீடியோல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதுபோல போத உண்டாயங்கோ, அதுபோல போத உண்டாயங்கோ. இந்தியாவை சார்ந்த இளைஞர் ஒருத்தர் 24 மணி நேரம் கஷ்டப்பட்டு பூமி எப்படி சுத்தி வருதுன்றத பதிவிட்டிருக்காரு. இது பார்க்கவே கண்ணை கவரக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு. பூமி பந்து சுத்தி வரக்கூடிய இந்த காட்சிகளை விரிவா பார்ப்போம் வாங்க. எர்த் வந்து அதோடைய ஆக்சஸ்ல ரொட்டேட் ஆகும்னு சின்ன வயசுல நம்ம பாட புத்தகத்துல படிச்சிருப்போம். தலையே சுத்துது அப்படின்னு சொல்லும் போது உலகம் சுத்துறது தெரியுதான்னு கிண்டல் கூட பண்ணியிருப்போம். அதை மக்களுக்கு பார்வைக்கு கொண்டு வரக்கூடிய விதமா இளைஞர் ஒருத்தர் 24 மணி நேரம் டைம் லேப்ஸ் ஆன் பண்ணி பல்வேறு தடங்கள்ல தாண்டி இந்த வீடியோவை பதிவிட்டிருக்காரு. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ்ல இன்ஜினியரா இருக்கக்கூடிய டோர்ஜே ஆன்ஷக் அப்படின்னு அழைக்கப்படுற நபர் தன்னுடைய எக்ஸ் தளத்துல இந்த வீடியோ பதிவிட்டிருக்காரு. எந்த இடத்துல ஆரம்பிச்சாரோ அதே இடத்துல கம்ப்ளீட் ஆகுற மாதிரி டே அண்ட் நைட்டு இதை பக்காவா ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. இந்த டைம் லேப்ஸை பதிவு பண்ணும்போது கடுமையான குளிரா இருந்ததால பேட்டரி ஈஸியா ட்ரைன் ஆகிற மாதிரி இருந்தது. அதையும் தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 4 நைட்டு ரொம்ப பெரிய பிரச்சனைகள்லாம் கடந்து வந்திருக்காரு. கேமராவுடைய ஸ்டோரேஜ் இஷ்யூ, பேட்டரி ஃபெயிலியர்னு பல்வேறு இன்னல்களை தாண்டி இந்த அற்புதமான காணொலியை பதிவு பண்ணிருக்காரு. எல்லாத்தையும் தாண்டி எப்படியாவது பதிவு பண்ணலான்னு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வரும்போது ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு ஒன்று இருக்கும், அது மிஸ்மேட்ச் ஆகும். நார்மலான ரெக்கார்டிங்க்கும் எக்ஸ்போஷர் ரேம்பிங் பண்ணும்போது பல சிக்கல்கள் இருந்தது. இந்த மாதிரி ஒவ்வொரு அட்டம்ப்ட்லையுமே நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். அப்படி பல்வேறு விஷயங்களை கடந்து தான் இந்த ஒரு டைம் லேப்ஸை நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோன்னு அவர் போட்டிருக்கக்கூடிய இந்த வீடியோவில் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோன்ற வரைக்கும் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த பிரபஞ்சமும் இந்த உலகமும் எவ்வளோ அழகா இருக்கு. வானத்தில் ஜொலிக்கும் நட்சத்திரங்கள் எவ்வளோ தூரம் ஆர்ப்பரிக்க வைக்குது. காலையில் நாள் விடியும் போது அந்த வானம் எவ்வளோ கிளியரா இருக்குன்றத தெல்ல தெளிவா பதிவிட்டிருக்காரு. இந்த கண்ணை கவரக்கூடிய காட்சிகளை நிறைய பேர் பார்த்துட்டு இது எடிட்டட் வெர்ஷனா இருக்கும்பா அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இது எடிட் கிடையாது. அதனாலதான் இந்த கேப்சர் பண்ண அந்த நபர் எந்த டைம்ல எந்த எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, அது எதன் மூலமா எடிட் பண்ணியிருக்கோம், எந்த ஆக்சஸ்ல வந்து இதை வந்து கவர் பண்ணணும், எவ்வளவு மணி நேரம் ஆச்சு, இதுல இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ் என்னன்னு யூஸ் பண்ண என்டையர் எக்யூப்மெண்ட்ஸ் ஃபுல்லாவே அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இந்த காணொலி இணையத்தில் வைரலா ஷேர் ஆயிட்டு இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை தினேஷாக கூட கமெண்ட் தெரிவிங்க. மறக்காம பிகின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.